வெட்டமுடி வெட்டமுடி சாத்தமுடி ஜடா மாறிடும். நீங்க தான் கஷ்டப்படுவீங்க. சாமி நான் இறங்கி அதுவும் மனசு கொஞ்சம் மனசா வச்சு ஏன் பண்ற ஆட்டு பேர் ஐயாட்ட பேசுறீங்க என்ன பேசுறீங்க சொல்லுங்க. போட்டினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி சுவாமி அருள்ங்கிறது இறைவனா கொடுக்கப்பட்டது. என் சுயரூபம் என்னன்னு தெரியாது. இப்ப பார்க்கதான் போறீங்க. சுயரூபம் என்னன்னு தெரியாது. ஏன் வந்த எதுக்கு வந்திருக்கீங்க என்ன பிரச்சனை இருக்கு கண்டிப்பா நான் சொல்ல முடியாது. இல்ல என்ன சொல்ல போனா கழுத்து அடுத்த கூட என்னோட உயிர் தெரியாது. இந்த இடத்துக்கு வந்துட்டாவே நல்லா கவனித்து கொடுது. இந்த இடத்துக்கு வந்துட்டாவே நேரா வீட்டுல போய் பூஜாரி வீட்டுல உள்ள மனைவிகள் என் பேர பிள்ளைங்க பார்த்துட்டு தான் இங்க வர்றேன். ஏன் தெரியுமா நீங்க என்ன பிரச்சனைக்கு வந்திருக்குன்னு பூசாட்டு சொல்லக்கூடாது. அதே மாதிரி எந்த பூசாட்டு போனாலும் சாமி இங்க வாங்க காணிக்க வைக்கணுமா ஐயா இங்க வாங்க 100 ரூபாய் வைங்க 200 ரூபாய் வைங்க பூசாரி கேட்பான். அங்க நீ சாமியா பார்க்காத. ஏன் தெரியுமா அவன் காசுக்கு ஆசைப்படுறான். வாய்ப்பே இல்லை. இன்னொரு எந்த சித்தட்டு போய் எந்த பூஜைட்டு போய் நான் துணு வாங்கினதே கிடையாது. நான் போய் கால் வைக்கிறேன்னா அது பாடு மாசியம் ஐயா போந்துருவாரு. அவங்கதான் என் டீச்சர் வாங்கியிருக்காங்க நிறைய பேர். நான் ஏறாத இடம் இல்ல போகாத இடம் இல்ல. ஆனா எங்கேயுமே நான் போனேன் வந்தேன்னு சொல்றது இல்ல. சரியா அது மாதிரி தவறான பாதையில போய் சிக்காதீங்க. அம்மாஷி பௌர்ணமி 2 ரூபாய் 25 பைசா காணிக்கை. ஞாயிற்றுக்கிழமை 10,000 ரூபாய் காணிக்கை. இந்த ஆலயத்தை வந்து மந்திரிகை தாயத்து அச்சா தகுதி கையில் மந்திரிக்கிற வேலைகள் கிடையாது. தயவு செஞ்சு எந்த பூசாரி சாமியாட்ட போய் ஏமாறாதீங்க. வருகிற தேதி மகா சிவன்ராத்திரி அன்னைக்கு இரவு 12 மணிக்கு திருமணம் ஆகி எத்தனை வருஷம் நீ குழந்தை இல்லைன்னா கூட பரவாயில்ல. இந்த ஆலயத்துல வந்து அருள் பிரசாதம் நல்லா கேட்டுங்க. சுவாமி இரவு 12 மணிக்கு அருள் பிரசாதம் சாப்பிட ஆரம்பிச்சால் உங்களுக்கு புத்தலபாய் கிடைக்கும் ஐதீங்கள். நீ எத்தனை வருஷம் புத்தலபாய்க்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல. நான் கேட்க தேவையில்ல. இரவு 12 மணிக்கு அம்பாள் வந்து ஆக்ரோஷமா கோவமா அதாவது வேகமா ரொம்ப இரவு 12 மணிக்கு வருவாங்க. இங்க ஏகப்பட்ட பொதுமக்கள் வருவாங்க இங்க. சரியா மறுபடியும் சொல்றேன். இரவு 12 மணிக்கு மகா சிவன்ராத்திரி. திருமணமாகி குழந்தை இல்லாதவங்க மட்டும். சரியா டாக்டர் போறீங்க போய் ஸ்கேன் ஏசிஜி பாக்குறீங்க. டாக்டர் சொல்றாங்க கர்ப்பப்பை வைக்குவா நீர் கட்டி இருக்கு உனக்கு இந்த மாத்திரையை போட்டுக்கிறாங்க. அப்புறம் 3 மாசம் 4 மாசம் கழிச்சு திருமணமாகி குழந்தை இல்லாம போயிருது. அவங்க என்ன செய்யறாங்க சத்து குறைவு ஆம்பளைங்கிட்ட கொண்டு வாங்க அணுக்கள் கம்மின்னு ஆண்களை ஒரு டார்ச்சர் பண்றாங்க. அப்போ இந்த ஆளுக்கு வர்றீங்க இவன் பூசாரி இதை பயந்த கூடாது ஆடி விட்டு கோழி விட்டு ராத்திரில பூஜை பண்றேன் சுருவாட்டி வர இவன் 1 திட்டு இருக்கான் என்ன சேர்த்து. சரியா ஏன்னா இவ்வளவு பொதுமக்கள் ஏமாற கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் நான். அது மாதிரி என்ன பிரச்சனைக்கு வந்திருக்காங்க. ஏன் குழந்தை இருக்கிறவங்க சாமி கும்பிட்டாங்க குழந்தை இல்லாதவங்க என்ன கொலை பண்ணிட்டாங்களா தப்பான அடுத்த பிள்ளைகிட்டாங்களா என்ன பிரச்சனை என்ன வச்சா சரி பண்ண முடியும். சிந்திச்சு ஆண்டோடைய அருள் அதை பார்த்து கவுன்சி வந்து நல்லா சிறப்பா இருக்கும். இப்போ கடைசியில கூட ஒருத்தருக்கு அபிஷேகம் பண்ணி கொடுத்தேன் சென்னை. அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 பைசா ஓட்டி சரிங்களா திருமணம் சுமார் 11 வருஷம் நினைக்கிறேன். இப்ப 2 பெண் குழந்தை. இத்தனை வருஷம் கழிச்சு அந்த பாப்பாவுக்கு 16 வயசு இப்பதான் அவசியம் விட்டு போறாங்க. குழந்தை பிறந்து அது ஐயா போய் மிரட்டி இருக்காரு. சரியா சுவாமி இருக்கிறது 37 அடி உயரம். சுவாமி வச்சிருக்க கத்தி வந்து 10 அடி நீளம் 52 அடிகள் வெயிட். அந்த கத்தி அசைஞ்சிட்டே இருக்கும். ஏன் தெரியுமா எதிரியை போட்டு தள்ள. கீழே யமதர்மராஜா படுத்திருக்காரு. சுவாமி வந்து நெஞ்சில வந்து யமதர்மராஜா படுத்து படுக்க வச்சு ஏறி நெஞ்சில மிதிச்சிருக்காரு. இந்த பக்கம் சின்னாண்டவர் பெரியாண்டவர் கீழே உள்ள விக்கிரகம் அபிஷேக ஜாமம் அபிஷேகம் பண்றவர் என்ன செய்யப்படுது கருங்கல் விக்கிரகம். இந்த பக்கம் மாசி கொல்லிமலை உள்ள ஒரு மாசி அதுக்கு எட்டமலை உடையிருப்பு ரொம்ப கம்பீரமா ஆக்ரோஷமா எதிரே போட்டுல எட்டமலை உடையிருப்பு. இந்த பக்கம் மந்திர முகாமணி வேலைப்பாடு சூனியம் மந்திரம் போக்கு தலைமை மந்திர முகாமணி எங்க இருந்தாலும் வேலைப்பாடு படிக்காது. அங்கிட்டு சைவம் இந்த பக்கம் அசைவம். ஆடி மாசம் அம்மாசனிக்கு இங்க மாபெரும் திருவிழா. வர்ற பொதுமக்கள் நிறைய எக்கச்சக்கம் கிடா கோழியாக கொடுப்பாங்க. கிடையலாம் சுவாமிக்கு கோவம் வந்து ஆக்ரோஷமா அருவாள் நிக்கும் போது ரத்தத்தை அதாவது கிடையாது வெட்டி கொடுப்பாங்க. ரத்தத்தை உறிஞ்சு குடிப்பார். அதை 10 சொல்லி ஒரு 500 இளநீ கொடுப்பார். 500 இளநீ சாப்பிட இருப்பார். அதை ஏகப்பட்ட பொதுமக்கள் இந்த ஆலயத்துக்கு வருவாங்க. சந்தேகமா இப்ப ஓட்டி விடுறேன் அதாவது சுவாமி கூப்பிடுறேன் முடிஞ்சா ஒரு 500 இளநீ வாங்கிட்டு வாங்க. கண்ணாலே நீங்களே பார்க்கலாம். 1/2 மணி நேரத்தை சாப்பிட காத்துட்டு இருக்காரு.
ஏன் வந்த, எதுக்கு வந்திருக்கீங்க, என்ன பிரச்சனை வந்திருக்க, நான் கேட்க தயாரா இல்ல. அடுத்தது பூசாரி வீட்டுல மனைவியா இருந்தா சரி, இங்க வெத்தலை பக்கத்துல தான் குறி. சொந்தம் வந்தாலும் கேட்டுக்கு வெளியில, வீட்டுக்கு மேல குடும்பம், இங்க வாய்ப்பே இல்லை. குறி ஆரம்பிக்கலாம். உள்ள பயந்த குளோர் இருக்கு, பார்த்தலாமா? அந்தி பொழுதப்பான் ஆடடையின் நேரம் ஐயா, மாடை பொழுதப்பான் மாடடையின் நேரம் ஐயா. உன்னை கூப்பிட்ட இது நேரம் குந்திட மாத்த அப்போ மம்மா நீ சத்தா மாட்டு தோல் கொடுத்த பட்ட கட்ட கொடுத்த எம்மாசி பெரிய ஐயா எங்க மதம் கொண்ட வேங்க நீ அரணார்படி மேலே ஐயர்படி மே பூசை அந்த மட்டத்தை பாருன்னு பெம்மொட்டருவ கையேந்திய மணிக்காளி கொடுத்தவரும் கையருவா சோராமைய முஞ்சி துடுக்கு சிறுபரம் முஞ்சிவன் கைவாசகம் மைய அந்த வரவன் சத்த கூடாரம் கல்லு கட்டு மலான்னா உனக்கு கரடி வந்து தீவன் விடயம் காட்டான கூட நிக்கோ கொங்காணி தோல் போட்டு கொங்கருவா கை சம்மந்து நீ அடிச்சா கிடிமடி நீ 5 லட்சம் காத வழி அண்டவா நீ ஊதுன ஓடனால் 1 கோடி பஞ்சாங்கம் அந்த கொங்காணி தோல் போட்டு நீ குதிச்சு புடியருவா உனக்கு தங்க புடியருவா தனி காட்டு வீச்சருவா மாசித்துறைய உனக்கு வெள்ளி புடியருவா அப்பா உனக்கு விதனால் வீச்சருவா தோல் போட்டு அந்த கொங்காணி தோல் போட்டு நீ மட்டத்தை பாரு நிப்பை மாமனு மைத்துனான ஐயா உனக்கு கல்லூரு கலிங்கியில